சோள தோசை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஊற வைத்த வெள்ளை சோளம், இட்லி மாவு, உப்பு. சோள தோசைக்கு சோளத்தை ஊற போட்டுக்கணும். ஓகே, எவ்வளவு நேரம் ஊற வச்சிருக்கீங்கம்மா? ஒரு 3 மணி நேரம், 2 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் வரைக்கும் சோளத்தை நல்லா ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு அதை மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை ஏற்கனவே செஞ்சிருக்கிற இட்லி மாவுல கலந்துக்கணும். 2 பங்கு சோளம்னா 1 பங்கு அரிசி ஊற போட்டு அது கூட ஒரு 3/4 டம்ளர் உளுந்து அதையும் சேர்த்து கொஞ்சோண்டு வெந்தயமும் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அரைச்சு எடுத்து முதல் நாளே வச்சுட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில சோள தோசைக்கு ஃபெர்மெண்ட் ஆன சோளத்தோட கிடைக்கும். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம அவசரமா செய்யணும், இல்ல நமக்கு அந்த அளவுக்கு பக்குவமா தெரியாது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி சோளத்தை மட்டும் ஊற வச்சு எடுத்துட்டு அதை டைரக்டா மிக்சியில அரைச்சிட்டு உடனே சுட்டுடலாம். ஓகே, இப்ப கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப மாவு அரைஞ்சிருச்சு. நல்லா ஊற வச்சுட்டோம்னா சீக்கிரமா அரைஞ்சிடும். அரிசி மாதிரி தான். நல்லா 3 மணி நேரம் ஊற வச்ச சோளம் அதை மிக்சியில நல்லா அரைச்சிட்டாங்க. அரைச்சிட்டு இப்போ மாவு இட்லி மாவோட இதை கலக்கணும். அதாவது இந்த மாவு எவ்வளவு இருக்கோ அது அளவுக்கு ஈக்குவலா இட்லி மாவு போட்டுக்கலாம். இது நம்ம தோசை தான் சுட போறோம், அதனால மாவு கொஞ்சம் தளர்ச்சியாவே இருக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இதுல இதுல இட்லி மாவு எடுத்துக்கலாம். சோள மாவு நம்ம எவ்வளவு அரைச்சிருக்கோமோ அதே ஈக்குவல் குவான்டிட்டியோட இட்லி மாவும் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 2 மாவையும் ஒன்னா கலக்குறாங்க. ஒரு பக்கம் ஆட்டுக்கால் பாயா செஞ்சு டயர்ட் ஆயிட்டா கூட இன்னொரு பக்கம் ஈஸியா இப்படி ஆரோக்கியமான ஒரு தோசை டக்குன்னு ஊத்தி சாப்பிட்டுடலாம். ஆமா, அது வெயிட்டிங் டைம் ரொம்ப ஜாஸ்தி இந்த ஆட்டுக்கால் பாயாக்கு. நல்ல இப்படி தண்ணியா மாவு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ 10 விசில் வரப்போகுது, 10வது விசில் வரப்போகுது. விசில் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, விசில் வர மாதிரி இருக்கு, ஆனா வரதான் மாட்டேங்குது. இப்படிதான் வீட்லயும் ஆட்டுக்கால்னா அது விசில் எப்ப எப்ப முடியும்னு வெயிட் பண்ணி கிச்சன்ல இருப்பேன். நம்ம அதை ரொம்ப பார்த்துட்டு வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி இதை இறக்கி வச்சிடலாம். அது கொஞ்சம் ஆறட்டும். குக்கர் ஆறுனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணலாம். அதுக்குள்ள நம்ம தோசை ஊத்த ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. சோள தோசை ஊத்துறதுக்கும் மாவு நல்லா சோள மாவும் நம்மளுடைய இட்லி மாவும் ஒன்னோட ஒண்ணு நல்லா ஊறி ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்போ கடைசியா கொஞ்சம் அதுல மாவுல உப்பு போட்டுக்கலாம். ஓகே, சரி, இதுல ரொம்ப நிறைய இருக்கிறதுனால நம்ம இதுல எடுத்து ஊத்திக்கலாம். ஓகே, இப்போ தோசை கல்லு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை ஊத்தலாம். ஓகே, புஷ்பா மேம் நமக்கு சொல்ற சில சின்ன சின்ன ஐடியாஸ் டிப்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு அது சிலதெல்லாம் பண்ண மாட்டோம், பண்ண விட்டுருவோம் அந்த பிஸி ஷெட்யூல்ல. ஸோ அதுக்காக தான் இவங்க ஒவ்வொரு தடவையும் சின்ன விஷயமா இருந்தாலும் அதை அழகா எப்படி முறையா செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ கட்டாயமா நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் அதே மாதிரி எப்பவுமே வீட்டுல இட்லி மாவு தான் ரெடியா வச்சிருப்போம் இல்லையா? அந்த இட்லி மாவுல இருந்து கொஞ்சம் எடுத்துதான் நம்ம இந்த தோசைக்கு போடுறோம். இது கரைக்கும் போது இது கொஞ்சம் தண்ணியா இருக்கும். நம்ம அந்த பெரிய கண்டெய்னர்லயே கலக்க மாட்டோம் இல்லையா? அதனால எப்பவுமே அந்த பெரிய கண்டெய்னர்ல இருந்து சின்ன கண்டெய்னருக்கு மாற்றி எடுத்து தோசை சுட்டுக்கலாம்.
எப்பவும் இந்த சோள தோசை இந்த மாதிரி சிறுதானியங்கள்ல சுடுற தோசையா இருந்ததுன்னா அதை வந்து நம்ம எப்பவுமே ரோஸ்டா சுடுவோமே அந்த மாதிரி சுடாம கொஞ்சம் மெத்துன்னு சுட்டா அதனுடைய சத்துக்கள் வந்து அதுலயே இருக்கும். ஓகே, இப்ப சோள தோசை ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பிளேட் எல்லாம் வச்சுட்டு ரெடியா இருக்கீங்க போல இருக்கே. ஏன்னா அது ஆட்டுக்கால் பாயா வச்சேன், அதனால வெயிட்டிங். சோ இன்னொரு தோசை ஊத்திடலாம். ஏன்னா ஆட்டுக்கால் பாயாங்கும் போது ஒரு தோசையோட நிறுத்த முடியாது. கண்டிப்பா. இப்ப புஷ்பா மேம் எனக்காக இன்னொரு தோசை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தோசை ரெடி ஆயிடுச்சுல மேம்? தோசையும் ரெடி ஆயிடுச்சு, ஆட்டுக்கால் பாயாவும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடறதுக்கு நானும் ரெடி ஆயிட்டேன். சோள தோசை, அதுக்கு வந்து ஆட்டுக்கால் பாயா நல்லா வந்து மனமா செஞ்சு கொடுத்திருக்காங்க. இப்ப இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேங்காய் போட்டதும் இன்னும் அதனுடைய மனம் வந்து சூப்பரா இருக்கு மேம். சூப்பர் மேம், ரொம்ப 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 அட்டகாசமா இருக்கு. அண்ட் முக்கியமான விஷயம், நீங்க அந்த மசாலா இடிச்சு போட்டது, ஸோ அந்த இது மல்லி அப்புறம் மிளகு இதெல்லாம் வந்து இடிச்சு போட்டது வந்து நல்லாவே அதனுடைய ஃப்ளேவர் தனிச்சு தெரியுது. ஸோ அது மாதிரி நீங்க அந்த வாட்டினதோடைய அந்த ஸ்மெல்லோ எதுவுமே வந்து தெரியல. அந்த அளவுக்கு நீங்க மசாலா அந்த இன்கிரிடியன்ட் முக்கியமா தேங்காய் பாலுடைய சுவை வந்து ரொம்ப நல்லா இருக்கு மேம். தேங்க்யூ ஸோ மச். சோள தோசை செய்யும் முறை: ஊற வைத்த சோளத்தை மிக்சியில் அரைத்துக் கொள்ளவும், அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிவிடவும். அரைத்த சோள மாவுடன் இட்லி மாவை சேர்க்கவும். தோசை கல்லில் தோசையாக ஊற்றி எடுத்தால் சோள தோசை தயார். ஓகே வீவர், ஸோ இன்னைக்கு வந்து இந்த சோள தோசை அதோட காம்பினேஷனா ஆட்டுக்கால் பாயா எப்படி வந்து செய்யறது அப்படின்றத வந்து ரொம்ப அழகா இன்னைக்கு புஷ்பா மேம் நமக்காக சொல்லி காட்டினாங்க. அண்ட் அவங்க செஞ்ச முறை வந்து பார்த்திருப்பீங்க, நல்ல டைம் கொடுத்து ஒவ்வொரு பொருளா சேர்த்து அழகா வந்து செஞ்சாங்க. அண்ட் அதுக்கு காம்பினேஷன் யூஸ்வலா ஆட்டுக்கால் பாயா அப்படின்னாலே நம்ம ஆப்பம் இடியாப்பம் அந்த மாதிரி போயிடுவோம். ஆனா அது தோசை சும்மா நார்மலா ஊத்தாம அதையும் வந்து நம்மளுடைய ஹெல்த் கான்சியஸ் மனசுல வச்சு சோளத்துல வந்து தோசை செஞ்சு நமக்காக கொடுத்தாங்க. ஸோ நிச்சயமா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இதை ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.